வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொன்றையும் அப்டேட்டடாக தான் படிக்கணும். அப்படி படித்தா தான் ஸ்கோர் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுபடி நம்ம நிதி ஆயோக்ல இனிஷியேட்டிவ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோவை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் லட்சிய மாவட்ட திட்டம் அப்படின்றது. இந்தியா லெவலில் ஒரு சமூக பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டத்தை எடுத்துக்கிறாங்க. அதை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்றதான் இதுக்கான முக்கியமான நோக்கம். இந்தியாவை பொறுத்தளவு மொத்தமாக 112 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 112 மாவட்டங்களை இவங்க அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடை பொறுத்தளவு உங்களுக்கு 2 மாவட்டம், அதாவது விருதுநகர் மாவட்டமும் ராமநாதபுரம் மாவட்டம், ராம்நாடு. ஸோ இந்த 2 மாவட்டத்திலையும் இந்த ப்ரோக்ராம்ஸ் அமல்படுத்திட்டு தான் இருக்காங்க ஹஸ்பண்ட்ஸ். அதுதான் உண்மை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக நிதி ஆயோக்கை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய குறியீடுகள்லாம் இருக்கும், நிறைய இன்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்தியா இத்தனாவது இடத்துல இருக்கு, மகிழ்ச்சியில் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்லாம் ஒரு குறியீடு இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டையும் எடுத்து கம்பேரிஷன் பண்ணுவாங்க. அதுதான் இதோட முக்கியமான மோட்டோ. கம்பேர் பண்ணி இவங்க எந்த லெவலில் எதில் அதிகமாக இருக்காங்க. ஒரு மருத்துவத்துறையில் இந்த மாவட்டம் ரொம்ப பின்தங்கி இருந்தது அப்படின்னா அது மற்ற மாவட்டத்திலே, ஏன்னா 2 இடத்துல ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேரியேஷன் இருக்கா அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்பாங்க. அதோட கான்செப்ட்ஸ் தான் நிகழ்நேர கண்காணிப்பு இதில் இருக்கும். ஃபுல்லாகவே கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மாவட்டங்களில் அந்த மாறக்கூடிய தரவரிசையை பார்த்துட்டு இருப்பாங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான பயனுள்ள ஒரு கூட்டமைப்பை இது உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலாக ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்ளை பண்ணி கொண்டு போறாங்க. கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்றதான் இந்தியாவோட மெயினான மோட்டோ. ஸோ அதுபடி எல்லாமே இந்த ஸ்கீம்ஸ் அப்ளை ஆகுதா அப்படின்றது பார்ப்பாங்க. இது நிதி ஆயோக்கோட மாவட்ட ரீதியிலான ஒரு ப்ரோக்ராம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாக் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம ஒரு கான்செப்டா நம்ம பார்க்க போறோம். லட்சிய தொகுதி திட்டம், ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் ஓரியன்டா. டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால 500 தொகுதிகளை அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்டடான பிளாக்ஸ் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 16 இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்க இருந்து நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. லட்சிய மாவட்ட திட்டம்னாலும் சரி, லட்சிய தொகுதி திட்டம்னாலும் சரி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்களா, எங்கெங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி போய் எடுக்கிறது அப்படின்னா, ஒன்றும் நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெப்சைட் இருக்கு. இப்போ நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க, ஸ்டேட் பிளானிங் கமிஷன். அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு ஹஸ்பண்ட்ஸ். இப்போ நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இதெல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்க. அவங்களுடைய பாலிசிஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாமே இருக்கும், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சார் எங்க இருந்து எடுக்கிறது, எங்களுக்கு அந்த டேட்டாஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம நிறைய வெப்சைட்ஸை ரெஃபர் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்றது இல்லை, நிறைய பேருக்கு இது போய் தெரியறதும் இல்லை. ஸோ இந்த ஸ்கீம் பாருங்க, ஆஸ்பிரேஷனல் பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அவங்க என்னென்னலாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். அவங்க அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. 7th ஜனவரி 2023 அவங்க டார்கெட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 500 டெவலப்மெண்ட் பிளாக்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல 16 அண்டர் டெவலப்டு பிளாக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றதையும் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை தான் நம்ம எடுத்து படிக்கணும் ஆஸ்பிரண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய மெயினான சோர்ஸ். பட் ஆனால் இதை பற்றி நிறைய பேருக்கு எதுவுமே தெரியல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்க்கும்போது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதுலேயே போனீங்கன்னா நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் மட்டும் சொல்ல, ஏகப்பட்ட நிதி ஆயோக் சார்ந்த ப்ரோக்ராம்ஸ் தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த பிளானிங் கமிஷன்ஸ்ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய மெயினான பேஸ். இது தெரியாம நம்ம ஏன்னா இப்போ குரூப் 1 லெவலில் கேட்குறாங்க, குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ், இந்த கண்டென்ட்டுக்கு எனக்கு நோட்ஸ் கிடைக்கலன்னா நிறைய வெப்சைட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும். அந்த வெப்சைட்ஸ் என்ன அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஹஸ்பண்ட்ஸ். கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, நல்லா தெளிவாக பாருங்க. நிதி ஆயோக் திட்டத்தில் வட்டார அளவிலான, அதான் நம்ம பிளாக் ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, அதை உண்மையிலேயே லான்ச் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்ட்ஸ். இதுலேயே தெளிவாக ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் அப்படின்றதையும் எஜுகேஷன் சார்ந்த ஒரு இதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே ஒரு சில தொகுதியில் அப்ளை ஆகுது அப்படின்றது தான். மொத்தம் தமிழ்நாட்டில் 16 தொகுதியில் பிளாக் ப்ரோக்ராம் நடக்குது. 2 டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் நடக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தாலாம் போல, உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன், கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இந்த கண்டென்ட் சொன்ன மாதிரி தான், இந்த ஒரு சமூக பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய சில முக்கியமான தொகுதிகளை எடுத்து அவங்க டெவலப் பண்ணணும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். நமக்கு தேவையான கான்செப்ட் எத்தனை தொகுதியில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க, ஜனவரி 7, 2023 தான் இந்தியாவில் தொடங்குறாங்க. இந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க என்னென்னலாம் திட்டங்களை ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து, ஹெல்த்தை பற்றி பார்க்குறாங்க, எஜுகேஷன் கொண்டு வராங்க, விவசாயத்தை கொண்டு வராங்க, அடிப்படை உள்கட்டமைப்பு மற்றும் சமூக மேம்பாடு. ஒரு தெருவில் பார்த்தீங்க அப்படின்னா குடிநீரே இருக்காது, அதுக்குன்னு தனியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொகுதி மேம்பாடின் அடிப்படையில் அங்கே போர் போட்டு உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய ஸ்கீம்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே லான்ச் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே லான்ச் பண்ணுவாங்க. இதில் எத்தனை பர்சன்டேஜ் பிரியும் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு திட்டம், அடுத்தடுத்த திட்டம் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம்.
ஒரு திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து 80% வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 20% கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கு கீழே நம்ம வந்து வாங்கும்போது நிறைய மானியங்கள் தருவாங்க. இந்த மானியங்கள் சப்சிடிஸ் பற்றி டோட்டலாகவே நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்குது. விவசாயத்துறையில் அவ்வளோ மானியங்கள் இருக்குது, அதை அப்ளை பண்ணுறதுக்கான முறைகளும் வந்து சரியாக போய் சேர மாட்டேங்குது. லேர்ன் பண்ணிக்கோங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடிநீர் மற்றும் சுகாதார விழிப்புணர்வு, ஏன்னா அந்த அவேர்னஸ் யாருக்கும் இல்லை. ஸோ அதை பற்றி இந்த ப்ரோக்ராம்ஸ் அடிப்படையில் நிதி ஆயோக்கில் இனிஷியேட்டிவ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு மட்டும்தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நான் வந்து கொண்டு போயிடுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் ஊட்டச்சத்தில் ரொம்ப அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த போஷன் அபியான். 2018ஆம் வருடம் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் மெயின் மோட்டோ என்ன? குழந்தைகள் மற்றும் பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து விளைவுகளை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்றது தான். இதில் முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அன்னப்பிரசாதம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு திட உணவை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அந்த கான்செப்ட் தான். குழந்தைகளுக்கு திட உணவை அறிமுகப்படுத்துறது அன்னப்பிரசாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுபோஷன் திவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்க. அது வந்து கர்ப்பிணிகளுக்கு எப்படி இருக்கணும், ஸோ என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ என்னென்ன ஃபுட் சாப்பிடணும், என்னென்ன இம்யூனிட்டிக்கு என்னென்னலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் மெயினாக எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ இலக்கு வச்சுருக்காங்க, அதோட நோக்கம் என்ன, அதோட செயல்பாடு என்ன, அதை மட்டும் பார்த்துட்டாலே போதும். ஸோ அடுத்த இனிஷியேட்டிவ் அம்ரித் போர்ட்டல்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு அம்ரித் போர்ட்டல் போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் என்னென்னலாம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றின ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ நான் வெஹிக்கிள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர், அதுபடி ஒரு டோட்டலாகவே மொத்தமாக அந்த வெப்சைட்ஸில் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றியே ஃபுல்லாமே இருக்குது. அதோட இனிஷியேட்டிவ் தான் அம்ரித் போர்ட்டல். இது எப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிளாஸ்கோவில் வந்து COP26ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடு. இதை பற்றி கேள்விகள் அடிக்கடி வந்திருக்கு. ஸோ அந்த மாநாட்டில் வந்து இங்கிலாந்தும் இந்தியாவும் ஒரு கூட்டு திட்டத்தை வந்து திட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து மற்றும் இந்தியாவின் கூட்டு திட்டம் 2030. ஸோ இந்த இதில் வந்து ஒரு பகுதியாக, அதில் நிறையா இருக்கும், அதில் ஒரு பகுதியாக வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட மின்சார வாகனங்கள் மற்றும் தகவல்களுக்கான ஒரே இடம், ஒன் ஸ்டெப் டெஸ்டினேஷன் ஃபார் ஆல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றாங்க. ஸோ ஒரே ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. அந்த கிடைக்கிற இடம் தான் வந்து அம்ரித் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் ஒரு பார்வை பார்த்துக்குங்க. மிஷன் லைஃப் வந்து 2022 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு மைண்ட்லெஸ் கன்சப்ஷன்ல இருந்து ஒரு சஸ்டைனபிள் லிவிங்க்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இதோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு சுற்றுச்சூழலுக்கு வந்து உகந்ததா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்கள், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹேபிட்ஸை வந்து வளர்க்கணும். அடுத்த பாயிண்டா P3, அதாவது ப்ரோ பிளான் பீப்புள்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தையே நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த சமூகத்தை உருவாக்கி ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை வந்து பரப்பணும் அப்படின்றது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. இதோட மெயின் மோட்டோவே இதுதான். ஸோ இதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எப்போ இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் COP26ஓட அந்த கிளாஸ்கோ மாநாடு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு அதை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஓவராலாக நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்டல் சொசைட்டியை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு முன்னிலைப்படுத்துறது நம்ம இந்தியா தான். ரைட்டா? அடுத்த அம்சமாக பார்க்கும்போது ஒரு தனிநபரோ இல்லை ஒரு சமூகமோ சேர்ந்து மொத்தமாக ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதான் இதோட மெயின் பாயிண்டாக இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் மெயினாக வந்து யாரோட உடன்படிக்கை போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாரிஸ் உடன்படிக்கை போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதில் தான் வந்து என்னன்னா இந்த மிஷன் லைஃப் பாரிஸ் உடன்படிக்கையுடன் கீழ் இந்தியாவின் தேசிய தீர்மானங்கள், அதாவது NDC நமக்கே ஆல்ரெடி தெரியும், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட அதை வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் படி இது சார்ந்த ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய விழிப்புணர்வுகள் இயக்கங்கள், நிறைய விழிப்புணர்வுலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் மாநில ஆதரவு பணி, அதாவது ஸ்டேட் சப்போர்ட் மிஷன் அப்படின்றது எப்போ லான்ச் பண்றாங்கன்னா 2023 லான்ச் பண்றாங்க. எதுக்காக வேண்டி பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பலவிதமான மாநிலங்கள்ல பலவிதமான சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். அவங்க அந்த பொருளாதாரத்தை எப்படியாவது வந்து பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இலக்குகள்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி அவங்கள டெவலப் பண்றதுக்கு என்னென்னலாம் நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு சின்ன ஸ்கீம் தான் இது வந்து. அது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எல்லா யூனியன் டெரிட்டரியிலும் இது வந்து செயல்படும். ஒரு மாநிலமோ ஒரு யூனியன் டெரிட்டரியோ அவங்களுடைய சமூக பொருளாதாரத்துக்கு ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. அதை பீட் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மிஷன் தான் இது வந்து. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தளவு ஒரு 10 ஆண்டுக்கான ஒரு இலக்கு, ஒரு 15 ஆண்டுக்கான ஒரு இலக்குன்னு சொல்லிட்டு நிறைய இலக்குகள் இருக்கும். அது பேஸ் பண்ணி இந்தியா அட் 2047 சொல்லக்கூடிய ஒரு தொலை தூர ஒரு இலக்குக்கு இந்த இனிஷியேட்டிவ் பயன்படும் அப்படின்றாங்க. இந்த இனிஷியேட்டிவ் மூலியமா ஒவ்வொரு மாநிலத்திலும் SIT வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த SIT என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு இது வந்து பயன்படும் அப்படின்றாங்க. அதுதான் இந்தியாவோட அட் 2047 சொல்லக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதோட வளர்ச்சி உத்திகளை வழிநடத்த பல துறைகளை அதை மேம்படுத்துவதற்காக அந்த மாநில நிறுவனங்களை நிறுவி, அதான் அந்த மாநில நிறுவனங்கள் தான் SITs, அதை நிறுவி மாநிலங்களுக்கு உதவுவதே இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க.